உலகம் ஐயா இங்க வா. என்ன மேலையும் கீழே நடந்துகிட்டு இருக்க? படி எவ்வளவு நின்றியா? அது இல்லையா, ஒரு போன் கால் வந்து என்ன குழப்பி விட்டுட்டியா. என்ன குழப்பம்? அது புதிரியா. என்ன புதிர்? ஐயா, ஒரு போன் கலைப்பு வந்தது. மரோ சரித்திரா சரிதா மாதிரி போட்டோவை கொளுத்தி அந்த சாம்பலை கோப்பியில கரைச்சி குடிக்கணும் போல இருக்கு. அதுக்கு உங்க ஐயாவோட போட்டோ கிடைக்குமானுங்கிறாங்க. என்ன என்ன சொன்னாங்க? மரோ சரித்திரா சரிதா மாதிரி போட்டோவை கொளுத்தி கோப்பியில கரைச்சி குடிக்கணும் போல இருக்கு. அதுக்கு உங்க ஐயாவோட போட்டோ கிடைக்குமாங்கிறாங்க. யாருன்னு கேட்டியா? கேட்டேன்யா. கடவுளுக்கு முதல் எழுத்து, எனக்கும் முதல் எழுத்துங்கிறாங்க. யாருன்னு புரியலையா? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கியா. ஒரு அரை மணி நேரம் விட்டீங்க, கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ விடு. இந்த புலவத்தை ஏமாத்த முடியாது, நானும் கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ, என்ன இவ்வளவு ப்ராப்ளம் பண்றா? என்ன பண்றது இவள? तेरे मेरे बीच में, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, कैसा है ये बंधन अनजाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना. வாங்க உட்காரு. சாரி. சாரியா? எதுக்கு? 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து சாரி சொல்றீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க? நீங்க யாருன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜிகேவை தெரிஞ்சுக்கவும் சரி புரிஞ்சுக்கவும் சரி கொஞ்சம் டைம் ஆகும். புரிஞ்சுட்டா அப்புறம் பிடிச்சி போயிடும். இப்போ என்ன பிடிச்சிருக்கு. நீங்க சொல்ல மாட்டீங்க, பட் ஜிகே நோஸ். இந்த ஜிகேக்கு கற்பூர புத்தி, எதையும் சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவா. என்னோட மேட்ரிமோனியல் அப்ளிகேஷனை நீங்க பார்த்துட்டீங்க. am I right? நிஜத்தை சொன்னா கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. எல்லாம் சஹானாவோட வேலை. வாட் எவர் இட் மே பி, சஹானா கொடுத்த விளம்பரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ளை பண்ண, பதில் வரல. மனசுக்குள்ள சட்டுன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. எந்த விதத்தில் இந்த ஜிகே குறைஞ்சு போயிட்டா? போட்ட அப்ளிகேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த ஜிகே உங்களுக்கு பொருத்தமா இல்லையா? சரி வேண்டாம், ஒரு ரிக்ரெட் கார்டு போடலாம் இல்லையா? கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? அறிவு, படிப்பு, கேரியர் எல்லாம் இருக்கே, இது கூட அழகும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்புறம் ஏன் பதில் வரல? மனசுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி இருந்தது. அதுக்கு விட தேடி தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்தேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. இதை சொல்றதுக்கு நான் கூச்சப்படலை. வெக்கத்தை விட்டு வாழ்க்கையை தேடுற வயசுல தானே இருக்கேன். இதை மறக்க முடியுமா? கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. உங்க வாழ்க்கையில எனக்கு தெரியாமலே ஏதோ ஒரு இடத்துல நான் சலனப்படுத்தியிருக்கேன். இறக்கப்படுறீங்களா? வேண்டாம், அனுதாபம் எனக்கு பிடிக்காது. நீங்க எந்த தப்பும் பண்ணல. குற்ற உணர்வோட நீங்க இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாரோட டே டு டே வாழ்க்கையிலையும் சலனம் இருக்கும். அது சபலமாகவும் இருக்கும். என் மனைவியோட ஞாபகம் இன்னும் எனக்குள்ள இருக்கு. 18 வருஷம் ஆகியும் போக மாட்டேங்குது. ஓ ஜி, என் மனசுக்கு பிடிச்ச 2வது ஆணும் இவ்வளவு நல்லவரா இருக்காரே. எனக்கு கல்யாண ஆசை இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க ஏதாவது சொல்லி என்னோட குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்திடாதீங்க. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை கேசஸ். நமக்கு நல்லதா படுற எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கிக்க நினைக்க கூடாது. கேசஸ், இந்த ஜிகே ஒரு வானம்பாடி மாதிரி. பாடத் தெரியாமல் பாடி திரிகிற வானம்பாடி. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. பட் இப்பவும் இந்த மீசக்கார கேசஸ் எனக்கு பிடிச்சிருக்கே. வாட் டு டு? ஓகே, அப்ப நான் புறப்படுறேன். அவசர வேலை இருக்கு. புறப்படுறேன்னு சொல்லாதீங்க,
போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? இல்லை, இன்னொரு நாள் வரலாமேன்னு சொன்னேன். என்னோட மேரேஜ் அப்ளிகேஷன் டைம் பார் ஆகல, பெண்டிங்லேயே இருக்கட்டும். இந்த வேகன்சி இல்லைன்னு சொல்லி பதில் வருமே, அது மாதிரி எப்போ வேணா நீங்கள் அதை திருப்பி அனுப்பலாம். பட் லெட் த பால் பி இன் யோர் கோர்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங். அவ யாருன்னு காட்டு, வந்து உதைக்கிறேன். ஓகே. அப்புறம் ஆஹா. ஓகே, சரி, ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. சரி. ஒரு நிமிஷம்பா, எனக்கு விளக்கம் எல்லாம் வேண்டாம். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. நான் எதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். சரி, நான் அப்புறமா பேசுறேன். பாய். தேங்க்யூ டாட். ஒரு மணி நேரமா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? சென்னைக்கு ஃபோன் பண்ணியா? பெரியப்பா வீட்டில் பேசிட்டு இருந்தியா? இல்ல, இந்து மேடமா? நான் தான் உங்ககிட்ட தேவையில்லாம பேச மாட்டேன், தெரியும்ல. வேற யாரு? நீங்க எதுக்கு சுத்தி வளைக்கிறீங்கன்னு தெரியுதுப்பா. நோ போய் நோ ரகசியம். சஹனாக்கு எப்பவுமே ஓப்பன் மைண்ட் தான். நான் ஆகாஷ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு மணி நேரமாவா? நேரம் காலம் கிடையாதுப்பா காதலுக்கு. நோ டைம் லிமிட். இதுதான் பிடிக்காதுன்னு சொன்னேன். ஆமா சொன்னீங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. நானும் சொன்னேன், இந்த விஷயத்துல கருத்து சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லைன்னு. அது ஞாபகம் இருக்கா? இத பார் சஹானா, அந்த பையனை பத்தி எல்லாம் தெரியற வரைக்கும் பெருசா எதிர்ப்பு எதுவும் காட்ட வேண்டாம்னு சொல்லதான் வந்தேன். மத்ததை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். எஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் தான் மிஸ்டர் சிவனேசனா? எஸ். ஐ ஆம் மருதன் ஃப்ரம் வானம் டிடெக்டிவ் ஏஜென்சி. உங்களை இந்த இடத்துல மீட் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் சார். இந்த போட்டோல இருக்கிறவன் பேர் ஆகாஷ். இவனோட அப்பா அம்மா கனடால இருக்காங்க. இவன் இங்க பிசினஸ் பண்றான். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார். இவனை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும். இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியணும். ஓகே சார், 1 வீக்கில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறேன். இல்லை மிஸ்டர் மருதன், எனக்கு அதை விட சீக்கிரம் ரிப்போர்ட் வேணும். அதனால தான் உங்களை இங்கே வர சொன்னேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தரேன் சார். நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம இங்கேயே மீட் பண்ணுவோம். ஓகே சார்.
தேங்க்யூ. ஓகே. பொண்ணு எடுத்திருக்கிற முடிவு அம்மாக்கு தெரியாதா? இன்னொரு தடவை வீட்டுக்கு வராதன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆமா, என்ன தவிர உங்களுக்கு யாரையுமே பிடிக்க கூடாது. எல்லாருமே எனக்கு அப்புறம் தான் இருக்கணும். சம வயசுல இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. நீ பொறாமப்படுறதுல நியாயமே இல்லையே. வேற பேசுவோமே. பிலாசபி பத்தி பேசுவோமா? வேண்டாம், பிடிக்காது. அதுவுமா? வேற என்ன பிடிக்கும்? இதான் பிடிக்கும். கேட்டுக்கங்க. சஹானாவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சஹானாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த அம்மா இந்து அம்மா. இந்தா, இனிமே இந்த மோதிரத்தை நீ கழட்டவே கூடாது. இது என் அம்மா கொடுத்த பரிசு, கழட்டவே மாட்டேன். இத பார்க்கும் போதெல்லாம் கடவுள் நினைப்பு வருமா அவனுக்கு? எங்க அம்மா நினைப்பு தான் வரும். ஆனா நீ ஒன்ன அறியாமலே தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற கவலையில அம்மா மாதிரி ஸ்டெப் எடுத்த. அம்மா மாதிரி. சரிம்மா, அம்மா மாதிரி. நான் உன் அம்மா இல்ல. நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? ஓடி போ. கோவம் தீர்ந்ததும் அம்மானு கழுத்தை கட்டிக்க ஓடி வருவேன். நான் ஒன்னும் வரமாட்டேன். எனக்கு அம்மா ஞாபகம் வந்தா என் கழுத்தை நானே கட்டிக்கிட்டு எனக்கு நானே அம்மாவா இருப்பேன். என்ன பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கலையா? எஜமாலி அம்மா மேல என்ன விசுவாசம்டாப்பா. கீழே விழுந்துருச்சு. நான் யாரையும் பார்க்க வரல. பின்ன எதுக்கு வந்த? சாமி புகழ் விழுந்துருச்சுன்னு சொல்றதுக்கு வந்தியா? ஏன் சாய்பாபா பார்க்க வரக்கூடாதா? ஓ, சாமி பக்தி ஜாஸ்தியா போச்சா? சந்தோஷம்தான். நீ என்னைக்கான வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் சொல்றேன்ல, நான் யாரையும் பார்க்க வரல.
சாமியை பார்க்க வந்தேன். அப்படியே மியூசிக்ல எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன டவுட்டு? அது அது வந்து ஏன் இந்த நொண்டி சிந்து பாடுற? கேட்க நினைச்சது தெளிவா கேளு. கேலி எல்லாம் பண்ணாதீங்க. கேட்க நினைச்ச கேள்வி மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சு? என்ன பார்த்தோன்னே வா? குத்தமுள்ள நெஞ்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நத்திங் ஆஃப் தட் சார்ட். என்னமோ மறந்து போச்சு. இங்க வா, இங்க வா. எதுக்கு வரணும்? உனக்கு ஒரு காஃபி போடுறேன், அதை சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறியா? வேண்டாம், காஃபி எல்லாம் வேண்டாம். நான் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க காஃபி சாப்பிட வரல. ரைட். உனக்கு மியூசிக்ல ஒரு டவுட். ரைட். அதை கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்க. ரைட். அப்புறம் என்ன? உள்ள வா. சாரி, நான் உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வரமாட்டேன். ஆமாமா, உனக்கு தான் இந்த மதர் டாட்டர் சென்டிமெண்ட்லாம் எதுவும் கிடையாதே. 100% கரெக்ட். நீங்க போய் உள்ள காஃபி போடுங்க. அது என்ன டவுட்னு யோசிச்சுக்கிட்டே நான் இங்க நிக்கிறேன். ஆமா, நீ இங்கே இரு, உள்ள எல்லாம் வர வேணாம். தேங்க்ஸ். நீ உள்ள வந்தா மறுபடியும் ஒட்டிக்குவ. அது உனக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. ரைட் யூ ஆர். என்னடா மறுபடியும் ஓடுறீங்க? இவ வந்தா பாக்காதீங்கன்னு சொல்லிருக்காங்களா எஜமானி அம்மா? தோட்டத்துல இருக்க சகல ஜந்துகள்கிட்டயும் சொல்லி என் மேல வெறுப்பேத்தி வச்சிருக்காங்க. அதான் என்னை பார்த்தோன்னே இப்படி ஓடுறீங்க. என்ன, உன்னோட மியூசிக் டவுட் ஞாபகம் வந்துருச்சா? மியூசிக் ஃபியூஷன்ஸை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். ஃபியூஷன்ஸ்ங்கிற பேர்ல கண்டத்தையும் ஒன்னா சேர்த்து காக்டெயில் மாதிரி கலக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? அது என்னது அது காக்டெயில்? ஆமா, இசைங்கிறது ஒரு போதை மாதிரின்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ காக்டெயில்ஸ்ங்கிறது தப்பா? சொல்ல உன்னை யாரும் தட்டி கேட்கவா முடியும்? காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி, கவியரசர் சொல்லியிருக்காரு. என்னை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சரி. இப்ப சொல்லுங்க, மியூசிக் ஃபியூஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வியா தான் கேட்டிருக்க. ஃபியூஷன் ஒரு மியூசிக்கல் இடியம்னு வச்சுக்கேன். எப்பவுமே ஒரிஜினல் ராகங்களோட வேல்யூவே தனி. ஆனா ஃபியூஷன் பண்றப்போ அதுக்கு ஒரு புது ஃப்ளேவர் கிடைக்கும். மாடர்ன் ட்ரெண்ட்ல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தானே போகணும். அதையும் புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்போ சஹானா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்குள்ள கொஞ்சம் கர்வம், கொஞ்சம் திமிரு, கொஞ்சம் அகம்பாவம், கொஞ்சம் ஆணவம், கொஞ்சம் பாசம் எல்லாம் கலந்துருக்கு. அத தப்புன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் பாசங்கிறத மட்டும் ஒத்துக்க மாட்டேன். அது கொஞ்சம் நிறையவே இருக்கு. என்ன பண்றது? சரி, நிறையவே இருக்கு, அதனால தானே வந்திருக்க. இப்போ சஹானா ஒரு ஃபியூஷன் கேர்ள், அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் மியூசிக் ஃபியூஷனையும் தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன, என்னோட பதில் திருப்தியா இல்லையா? ஓகே, கரெக்டா தான் சொன்னீங்க. எனிவே தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். இந்த டவுட்டை தீர்த்துக்க தான் வந்தேன். நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல. ஓகே, இனிமே வேற ஏதாவது டவுட் இருந்தா வருவியா? வரமாட்டேன். டவுட் டவுட்டாவே இருக்கட்டும்னு விட்டுருவேன். அப்ப அந்த ஃபியூஷனை பத்தின டவுட்டையும் டவுட்டாவே விட்டுருக்க வேண்டியதானே? எந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும், எந்த டவுட் டவுட்டாவே வச்சுக்கணும், இந்த சஹானா தான் முடிவெடுப்பா. நோபடி கேன் த்ரஸ்ட் எனிதிங் ஆன் சஹானா. ஓகே, இந்தாங்க. சண்டைக்காரங்க பொருள் எல்லாம் எதுக்கு என் கையில இருக்கணும்? கணக்க நேர் பண்ணிட்டேன், நான் வரேன். என்னடி என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ள? வாங்கின பொருள் திருப்பி கொடுக்கறது நேர்மையான குணம். நேர்மையா இருக்கிறதுக்கு ஏன் கோச்சுக்கிறீங்க?
கணக்கத்துக்கிற உறவாடி இது. நான் உனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட முடியுமா? அன்பையும் கருணையும் இந்த அடகு கடை நகை மாதிரி மீட்க முடியாது சஹானா. நீ கோவப்பட்டு போனா கூட எனக்கு உன்னோட கோவம் பிடிச்சிருந்தது. ஆனா அது பாரு, இந்த சிறுபிள்ளை தானே எனக்கு பிடிக்கல. உன் மேல எனக்கு ஒரு பாச பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த ஓம் மேல எனக்கு ஒரு பைத்தியம். அது ஒரு நினைவு பைத்தியம். அதை கழட்டி வச்ச உன் மேல. அது என்ன ஏதுன்னு உனக்கு புரியாது, புரியவும் வேணாம். சண்டை போட்டுட்ட குழந்தைங்க பலப்பத்தை திருப்பி கொடுக்கற மாதிரி அல்பத்தனமா மோதிரத்தை திருப்பி கொடுக்காத. இந்தா போட்டுக்க. ஓம் மூல மந்திரம், அது ஒண்ணு உறுத்தாது ஒண்ணு. இந்த பார், இன்னொரு முறை இந்த மோதிரத்தை கழட்டுன, பார், இந்த விஷயத்தை நான் இதோட மறந்துடுறேன். நீயும் மறந்துரு. நீ எப்ப வேணா வா போ, அது உன் சுதந்திரம். அதை நான் தடுக்க மாட்டேன். ஆனா அம்மா கிட்ட வாங்கின எதையும் திருப்பி கொடுத்துடணும்னு நினைக்காத. போயிட்டு வா. போயிட்டு வா. ஏய் குட்டீஸ், கவலையா இருக்கியா? மாமா இருந்தப்போ நான் டெய்லி பாட்டு கத்துட்டு இருந்தேன். இந்த மாசத்துக்குள்ள எப்படியும் அரங்கேற்றம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. நானும் அசுர சாதகம் பண்ணேன். நான் ஒரு பாடகின்னு இந்த உலகத்துக்கு தெரிய போற நாள நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். மாமா தொலைஞ்சு போனதுலேருந்து என்னோட பிராக்டிஸ் நின்னு போச்சு. அவர் மட்டும் என்னை விட்டு விலகி போகல, அவர் கத்து கொடுத்த வித்தையும் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. சக்தி, ராமநாமத்தையும் முருகநாமத்தையும் சொன்னா அந்த ராமனும் முருகனும் மட்டும் கூடத்துக்கு வராம காணாம போனவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து சேருவாங்கன்னு ஒரு ஐதீகம். ஜேகேபி சார் இல்லாம போனா என்ன? நீ ஏன் பாட முடியலையேன்னு வருத்தப்படணும். அவர் அந்த காலத்துல அப்பா நான் வேண்டுதல் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். ரொம்ப உருக்கமா இருக்கும். அந்த பாட்டு தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடுங்க. காணாம போன ஜேகேபி சார அந்த ராமனும் முருகனும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. பாடுங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். செப்பாதமே நிலைமே சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி
செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அனுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். சூர்யா, சூர்யா. வாங்கத்த. என்னடா சூர்யா, அத்தை நான் ஒருத்தி ஊர்ல இருக்கேங்கிற ஞாபகம் இருக்குல்ல? நீ அவருக்கு 23 வருஷமா மகன், நான் 45 வருஷமா தங்க. எங்க அண்ணன் காணுங்கிற விஷயத்த முதல்ல எனக்கு தான் சொல்லி அனுப்பணும். எங்கேயோ போயிட்டு இருக்கிற வக்கீல எங்கார் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நியாயமா நீ செஞ்ச காரியம்? அப்பா சக்திக்காக ஸ்கூலுக்கு போகணும்னு முதல் நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஸ்கூலுக்கும் போயிருக்காரு. காரு ஏர்போர்ட் வாசல்ல நிக்குது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நேரம் எங்க வீட்டுக்கு வந்தாரே, செருப்பு கூட போடாம. நான் கூட கேட்டேன், என்ன இது செருப்பு போடாம வந்திருக்கீங்களே? ஏதோ அவசரத்துல வந்துட்டேன் சங்கரின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சக்தி இருக்காளான்னு கேட்டாரு. வெளியே போயிருக்கான்னு சொன்ன உடனே அப்புறமா நான் ஃபோன் பண்ணி சக்திகிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. செம்மங்குடி மாமா வீட்டுக்கு போனோம், குளிச்சு சாப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. குளிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி போனாரு. அன்னைக்கு நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுக்காரும் அவரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாங்களேன்னு. இதை கேட்டா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அத்தை? 3 நாள்ல அம்மாவுக்கு தூக்கமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுதுரா, அண்ணன் நிம்மதியா பத்திரமா எங்கேயோ இருக்காருன்னு. காரண காரியம் இல்லாம அண்ணன் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரு. நிச்சயமா வந்துருவாரு, கவலைப்படாது. அண்ணி எங்க இருக்காங்க? உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா தூங்கினாதான் நிம்மதியா இருக்காங்க. எழுந்தா துக்கம் தாங்க முடியல. கவலைப்படாதுரா. அழாதீங்க அண்ணே. அழாதீங்க, கவலைப்படாதீங்க. அண்ணன் சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு. சூர்யா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? இல்லை, நான் படிக்காதவன் தான், டிரைவர் தான். ஆனால் என் மனசில் ஏதோ தோணுச்சு, சொல்லலான்னா சொல்கிறேன். சொல்லு. தப்பாக இருக்கும், பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரவாயில்ல, சொல்லு. இல்லை, நம்ம ராசி பொண்ணு இறந்ததை அம்மா ஏற்றுக்காம நம்ம சக்தியை ராசின்னு கூப்பிடுறாங்க இல்லையா? மனசில் யாரை ராசின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ, அதாவது சக்தியை அம்மா பணமாக பார்த்தா, இல்லை பணம்னா நிஜம் பணம் இல்லை, பணம் மாதிரி பார்த்தா ஒரு வேளை குணமாகமோ என்னமோன்னு தோணுச்சு. இதான் உன் யோசனையா? ஆமாம். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்ன பெருசு? பாகப்பிரிவினையில் சிவாஜி காத்தாடி பிடிக்கிறதுக்காக கம்பத்தில் ஏறுவார். கரண்ட் அடித்து கை போயிடும். படம் முடியும் போது மறுபடியும் கரண்ட் அடித்து கை வந்துடும். அப்புறம் வேற ஏதோ படத்தில், பாக்யராஜ் படத்தில் அவங்க அம்மா தண்ணி அடிச்சுன்னு போவோம். அதை பார்த்தோன்னா பாக்யராஜ் குரல் போயிடும். இன்னொரு சம்பவம் நடக்கும்போது குரல் வந்துடும். பாண்டியா, சினிமா வேற, வாழ்க்கை வேற. இல்ல சூர்யா, விக்கல் வருது, எதிர்பாராத போது அடிக்கும் போது விக்கல் நிக்குது இல்லையா? அந்த மாதிரிதான் அதிர்ச்சி வைத்தியம். டே அப்பா, ஏற்கனவே பைரவிக்கு ஜேகேபியை காணுங்கிற ஒரு பயம். இந்த நிலைமையில சக்தியை இறந்துட்ட மாதிரி படுக்க வச்சா, அதை பார்த்த அதிர்ச்சியில தன்னோட ராசி தான் இறந்துட்டான்னு நினைச்சு பைரவிக்கு உயிர் போயிட்டா என்ன ஆகும்? சும்மா தப்பாவே யோசிக்காத பெருசு, கொஞ்சம் நல்லதாவும் யோசிக்க கத்துக்க. கை சுலுக்கிடுச்சு, உதறோம், சரியா போயிடுது, அந்த மாதிரிதான். நான் படிக்காதவன், நான் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க.
படிச்ச ஒரு டாக்டர் சொன்னா ஏத்துப்பீங்க, பாராட்டுவீங்க, பணம் கொடுப்பீங்க. போதும் உன் யோஜனை முட்டாள். சும்மா முட்டாள்னு சொல்லாதீங்க. நான் சொன்ன ஐடியாவை செயல்படுத்துங்க, அப்புறம் புரியும் முட்டாளா இல்லையான்னு. அப்பவும் நீதான் முட்டாள். ஏண்டா சக்தி வாழ வேண்டிய பொண்ணு, அதை போய் பொணமா நடின்னு சொல்றது அருவருப்பா இல்ல? நீயும் யோசனையும். கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை பார்த்து போய் உன் புருஷனை நல்லா பார்த்துக்கோ, எனக்கு இன்னொரு குழந்தைய பெத்தா அப்படின்னு சொல்றத மாத்திரம் கேட்கறது நல்லா இருக்காகும். காலம் பூரா சக்தி கூடியே தான் இருக்கணுமா? மனசுல சூர்யாவை காதலிச்சுக்கிட்டு சூர்யா அம்மா எதற்கு அவன் அண்ணன்னு கூப்பிடுனா எவ்வளவு பெரிய கொடுமை. ஆனா நான் அவளை காதலிக்கல பாண்டியா. அவன் உன்னை காதலிக்காளே சூர்யா, அது முக்கியம் இல்ல. உங்க அம்மா இப்படி இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு ராசியாவே இருக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? அதான் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. ஆனா டாக்டர் உங்க அம்மா தூங்க தானே பண்றாரு, குணப்படுத்தலையே. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு பாண்டியா. சுண்ணாமுன்னா வாய் வெந்துராது. ஆனா ராசி இறந்துட்டான்னு விஷயம் தெரியாமே உங்க அம்மா போயிட்டா. சரி, அது வேணாம். உங்க அம்மாவால சக்தியோட கல்யாணம் தடப்பட்டா வாழ்க்கை என்ன இருக்கு யோசிச்சு பாரு. ஒரு படிக்காத ஐடியா சொன்னா அதை கேட்டா குறைஞ்சா விடுவீங்க. யோசனை பண்ணி பார்த்தா பாண்டியன் சொல்றதும் நியாயமா தான் தோணுது தாத்தா. ஆக கூடி என்ன சொல்றீங்க? பெரிய பெரிய டாக்டரால எல்லாம் குணப்படுத்த முடியல, இவன் சொல்ற யோஜனை குணப்படுத்துங்கிறீங்க. A trial costs nothing. Trial costs many things. முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பூனைக்கு யார் மணி கட்டுறது? அந்த பொண்ணு கிட்ட போய் நீ பொணமா நடின்னு யார் சொல்றது? பெருசு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சூர்யா அந்த பொண்ணு கிட்ட போய் நீ செத்து போன்னு சொன்னா அந்த பொண்ணு நிஜமாவே செத்து போயிடும். அதுக்காக அவகிட்ட போய் பொணமா நடின்னு சொல்ல முடியுமா? இல்ல சூர்யா, நீ அந்த பொண்ணு கிட்ட எடுத்து சொன்னா அவன் நிச்சயமா புரிஞ்சுப்போ. நீ எதுக்காக சொல்ல போற? உங்க அம்மா குணமானதுக்காக தான். உங்க அம்மாவும் குணமாவாங்க, அந்த பொண்ணுக்கு விடுதலை கிடைக்கும். போய் சொல்லி பாரு, நிச்சயமா கேட்போம். பாட சொல்லி மாட்டேன்னு சொன்னவர் நான் ஞான சூன்யம் தெரிஞ்சும் எனக்காக இந்த பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா? நான் மனசொடிச்சு போனப்போ எல்லாம் உங்க அப்பா இந்த பாட்டு தான் பாடுவாரு. அம்மா, அப்பா இல்லாததை மறக்கதா அவர் பாடின பாட்டை போட்டு, ஆனா மறக்க வைக்கிறதுக்கு பதிலா இந்த பாட்டு பல நினைவுகளை ஞாபகப்படுத்துது. சூர்யா, உங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குடா.
சூர்யா, உங்க அப்பாவை நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. கவலைப்படாதம்மா, எப்பாடு பட்டாவது நான் அப்பாவை கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். கண்டிப்பா நேர்ல கூட்டிட்டு வந்துருவேல்ல? நிச்சயமாம்மா. வணக்கம். வணக்கம். என் பேர் பாலா. நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஜேகேபி காணாம போயிட்டு தான் சொல்றாங்க. உண்மையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஹி இஸ் வெரி மச் ஹியர். எதுக்கு சார் அனாவசியமா போய் சொல்றீங்க? பத்திரிக்கைக்காரங்க போலீஸை விட புத்திசாலி. நாங்க ஒரு விஷயத்தை விசாரிச்சா அதுல பொய் இருக்காது. சும்மா சொல்லுங்கம்மா. ஜேகேபி எங்க இருக்கான்னு தகவல் தெரிஞ்சதா உங்களுக்கு? ஜேகேபி இருக்கிறதும் இல்லாததும் எங்க கவலை, எங்க பர்சனல் அஃபேர். எதுக்கு அனாவசியமா இதை பத்தி பப்ளிசிட்டி பண்ணி சீன் கிரியேட் பண்றீங்க? ப்ளீஸ், இதை பத்தி கேள்வி கேட்கறதும் நியூஸ் போடுறதும் எங்களுக்கு பிடிக்கல. இதை எப்படி சார் விட முடியும்? இந்த செய்தி வெளியிடறதுனால உங்க அப்பாவுக்கு இருக்க ஆபத்துன்னு சொல்லுங்க. நாங்க இந்த செய்தி வெளியிடல. உங்க அப்பா எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த நியூஸ் போடுறதுனால உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா அது உங்களுக்கு தானே சார் லாபம்? என் வீட்டுக்கார் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. என்னோட பூஜையும் வேண்டுதலும் வீண் போகாது. என்ன சத்தாங்க? தாத்தா, அப்பா காணாம போனதை பத்தி கேட்கறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் கம்பல் பண்றாங்க. சூர்யா, அவங்க தொழிலை அவங்க செய்ய வந்திருக்கிறாங்க. உங்க அப்பா லட்சத்துல ஒருத்தர், பெரிய விஐபி. நியாயமா பார்த்தா நாம நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும், டிவியில் சொல்லியிருக்கணும். செய்யலை. அதனால் அவங்க அதை செய்தியாக போட வந்திருக்காங்க. அதையே நாம் தடுக்கணும். இல்லை தாத்தா. பாரு, ஒரு நாள் 2 நாளில் வந்துடுவாங்கிற நம்பிக்கையில் இருந்தோம். அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வரோம் இல்லை? அப்புறம் எதுக்கு ரகசியம்? வெளியில் எல்லாரும் என்ன பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியாது. தான் பொண்ணு இறந்து போனதுனால ஜேகேபி தற்கொலை பண்ணிக்கிறான்னு எல்லாம் பேசுகிறாங்க. என்ன என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? உயிரோட இருக்கிற என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்றீங்களா? சூர்யா பாருடா, நம்ம ராசி செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. இருங்க, நான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். அம்மா, ராசி, ராசி, என்ன? நீ வா. எதுக்கு? நீ குத்து கலாட்டம் இருக்கும்போது நீ செத்து போயிடுதா அவங்க எல்லாம் சொல்றாங்க. வா. நான் வரல. 4 பேர் முன்னால உங்க பொண்ணு நிக்கிறதுக்கு நான் பிரியப்படல. உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ செத்து போனதால தான் உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு அவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. அது இல்லன்னு நிரூபிக்கணும். வா. விடுங்க, நான் வரலன்னு சொல்றேன்ல. விடுங்க. நல்லா பாருங்க, இவ தான் என் பொண்ணு ராசி. என்னம்மா சொல்றீங்க? அந்த போட்டோல இருக்கிறதா இந்த பொண்ணுன்னு சொல்றீங்களா? என்ன சந்தேகம்? அவதான் இவ, இவதான் அவ. சரிதான், இப்போதான் புரியுது. ஜேகேபி ஒரு டார்ச்சரில் ஓடி போகல, 2 டார்ச்சரோட ஓடி போயிருக்காரு. இதை பற்றி நாம் இனிமே எதுக்கு மேற்கொண்டு விவாதம் பண்ணணும்? எங்கள் நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் பரபரப்பாக செய்தி வெளியிடுறதை விட கொஞ்சம் உருக்கமாக எழுதுங்க. ஏன்னா நாங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்கிறதில்ல. ஜேகேபி சார் போனதுலேருந்து இந்த வீட்டோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. யாராவது வாசக்கதவை தட்டினா ஜேகேபி தான் வந்துட்டாருன்னு சந்தோஷத்தில் போய் கதவை திறப்போம். ஏமாந்து போவோம். முதல்ல கவலைப்பட்டோம், இப்போ பயப்படுறோம். அதனால ஜேகேபி சார் ஏன் ஓடி போனார்னு செய்தி எழுதுறத விட அவர் உங்கள் செய்தியை படித்ததும் எங்களை தேடி இங்கே வரணும். அந்த மாதிரி எழுதுங்க. இதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். சரியா, அப்படியே எழுதிடுறோம். ஜேகேபி சார் பாப்புலர் தான், இருந்தாலும் அவரை பற்றி சில குறிப்புகள் தேவைப்படுது. தர்றீங்களா? தரோமே. ஹலோ, யார் பேசுறது? நான் ஜேகேபி பேசுறேன். பாலகணபதி சாரா? எங்க இருந்து பேசுறீங்க?
மதுரையில் இருந்தா அங்கே ஏன் போனீங்க? ஓஹோ அப்படியா? ஆ சரி சரி. அது நீங்கள் காணோம்னு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், இங்கே தான் நம்ம வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. நாங்கள் எல்லாரும் தான் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை. இது எங்களுக்காக இல்லைன்னாலும் பைரவிக்காகவாவது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்களேன். நான் பேசுறேன். ஹலோ, என்னங்க எப்படிங்க இருக்கீங்க? உடம்பு கொண்டு இல்லையே. நீங்க இல்லாம இந்த ஊரே கலகலத்து போச்சுங்க. எங்க நிலைமை சொல்லவா வேண்டும்? ஒரு நிமிஷம் குடும்பம். ஹலோ அப்பா, அப்பா நான் சூர்யா பேசுறேன். சரிப்பா, அப்புறம் பேசுறீங்களா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணுமா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நிருபர்களுக்கு வணக்கம். நான் ஜேகேபி பேசுறேன். இது பொய் இல்லை, நிஜம்தான். காசிக்கு சொல்லிட்டு போனோம், தென்காசிக்கு சொல்லாம போகணும்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டோட நிம்மதிக்காக, வேண்டுதலுக்காக நான் இப்ப தென்காசி போயிட்டு இருக்கேன். மதுரையில சேஷகோபால் என்ன பார்த்தாரு. நான் இப்போ அவர் வீட்டுல இருந்தா பேசுறேன். அங்கதான் தங்கி இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் புறப்பட்டுருவேன். பைரவி, சூர்யா, கவலைப்படாதீங்க. நான் ஊர் ஊரா சிவதர்சனம் முடிச்ச கடைசியா தென்காசி விஸ்வநாதரையும் கும்பிட்டு தான் வருவேன். அது வரையில கவலைப்படாதீங்க.